தாயிஃப் இருக்குது. தாயிஃபுடைய சரித்திரம் இஸ்லாமிய வரலாறுல கருப்பு பக்கங்கள். தாயிஃப் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப் செலக்ட் பண்ணாங்கன்னா, அடிக்கடி சின்னத்திலிருந்து தாயிஃப் போவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃப் இருக்கக்கூடிய நேரத்துல தான் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப்ல விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் முதல் தடவையாக அவங்களோட அந்த கல்பு சர்ஜரி நடந்துச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ஸமால கழுவி முதலாம், அதுக்கு பின்னால மியராஜ். அது தாயிஃப்ல தான் நடந்துச்சு. தாயிஃபோட மிச்ச நெருக்கமா இருந்தா தாயிஃப் செலக்ட் பண்ணி போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிஃபுக்கு போனா அங்க ஒரு கூட்டத்தினுடைய முக்கியமான 3 தலைவர்களை சந்திக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? அந்த 3 பேரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? இங்க பாருங்க, அல்லாஹ்வுக்கு உங்களை தவிர வேற யாரும் நபியா கிடைக்கலையா கேட்டாங்க. வேற யாரும் கிடைக்கல. மற்றவர் சொன்னார், ஒவ்வொரு பேச்சு எனக்கு கேட்க விருப்பம் இல்லை. 3வது சொன்னார், நீங்க உண்மையானனா இருந்தா நீங்க எனக்கு உங்களோட பேச்சு விருப்பம் இல்லை. ஏன்னா நீங்க பொய் சொல்லணும், பொய்க்கான பேச்சு கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. உண்மையானனா இருந்தா கடைசியில நான் உங்களை மருத்துவன் ஆகிடும், அதனால தயவு செஞ்சு பேசிருக்கீங்க. இப்ப தாயிஃபுக்கு பேசிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் சந்திக்கிறாங்க. கடைசியில சக்சஸ் ஆகல. யாருடைய கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய கட்டளை சும்மா போவல்ல. இப்ப ரிட்டர்ன் வரப்போல அந்த தாயிஃப் வாசிகள் ஏற்றுக்கொள்ளாம இருந்தா பிரச்சனை இல்லை. என்ன தெரியுமா செஞ்சாங்க? சின்ன பிள்ளைகள வாலிபர்களுடைய கையில கல்ல கொடுத்து அடின்னு சொன்னாங்க. அடிச்சாங்க. 1 கல் 2 கல் யோசிச்சு பாருங்க. வீசி அடிச்சா ஒரு கல்லால தலைக்கு பட்ட எப்படி? கல்லுகள்னா வீசி அடிக்கிறது மேல பண்ற கல்லுகள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு கூட பேசிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ரசூலுல்லாஹ்வோட பின்னுக்கு வராங்க, முன்னுக்கு போறாங்க, சைட்ல நிக்கிறாங்க. ஒன்றுமே ரிசல்ட் இல்ல. ரவுண்ட் சைட்ல 2 நின்றும் அடி, ரவுண்டுக்கு அடிபட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட ஆரம்பிச்சாங்க. எப்படி? கல்லால அடிக்கும். பொதுவாக தாயிஃபா இருக்கலாம், மக்காவா இருக்கலாம், அரபிகளுடைய ஒரு குணமே என்னன்னா, நல்ல விருந்தோம்பல் செய்யறது அவங்களுடைய சிம்மா, நல்ல குணம் அவங்களோட. ஆனா அதற்கு ரசூலோட விஷயத்துல அதை செய்யல. அவங்க கல்லால் அடிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு கல் படுவது என்னவாலும் கீறி படும், கொஞ்சம் வீங்கி வரும். ஒரே இடத்துல 40-50 கல்லு பட்ட எப்படி மாட்டேன் ஓடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரத்தம் வடியுது. போட்டிக்கிற ஸ்லிப்பர்ஸ் ஒட்டி படுவது. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்படியே மயக்கம் போட்டாங்க. ஃபேண்ட் ஆயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலைமைய உத்பா இப்னு ரபீஅ, இஸ்லாமினுடைய விரோதி, அவரோட ஒரு தோட்டம் கொண்டிருந்துச்சு, கிரேப்ஸ் தோட்டம் கொண்டு. இன்றைக்கு போனாலும் அவங்களுக்கு பார்க்கலாம். இப்ப அது அத்தாஸ் என்று சொல்லி சஹாபி, அது அவரோட பேர்ல தான் அந்த இடம் இருக்குது. இப்ப அந்த தோட்டம் அசல் யாருன்னு சொன்னா உத்பாவுடைய தோட்டம். உத்பா ஷைபா 2 இஸ்லாத்தினுடைய எதிரிகள். அவனோட வாப்பவும் அப்படிதான். இந்த அளவுக்கு மோசமான ஆளண்டா, பத்ர்ல இஸ்லாத்துக்கு எதிரான கொடி அவன கையில ஒரு கொடி இருந்துச்சு. ஒரு தளபதி, ஒரு தலைவர். அவ்வளவு கொடூரமான அந்த உத்பாவுக்கே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நிலைமையை பார்க்கறது கஷ்டமா இருந்துச்சு. அத்தாஸ் கிட்ட சொன்னாங்க. அத்தாஸ் அந்த தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டிருந்தார். அத்தாஸ் அது முஹம்மத் மாதிரி தான் இருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மத் மாதிரி தான் இருக்குது. பார்த்துட்டு சொன்னார், ஓ அது முஹம்மத் தான். இந்த தாயிஃப் வாசிகள் என்னப்பா செஞ்சுக்கிறாங்க? நாங்க இந்த முஹம்மதுக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம் தான்.
ஏசிக்கிறோம், அடிச்சுக்கிறோம். ஆனா இவன் மிருகத்தனமான நடந்திருக்கிறான். கல்லால இப்படி அடிச்சுக்கிறாங்க, நாம கூட செய்யலையே சொன்னாரு. அதான் சொல்ற உத்துபா சொல்றேன், இது இந்த பாக்கையில நீங்க அதான் நீங்க போய் இவருக்கு என்ன சரி தின்ன கொடுத்த மனுஷனுக்கு கொஞ்சம் உசுரோடைக்க சொல்லுங்க. ஏரா அப்படி அடி சுபஹானல்லாஹ். அதான் சொல்லிடலாம் அவங்க பேய்த்து அதுக்கு பின்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அது பெரிய சத்திரம். வார நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கேட்டாங்க. சொன்னாங்க, யா அல்லாஹ், எவ்வளோ ஒரு கேவலம், பொதுவா கல்லால் அடிக்கிறது என்று சொல்றது ஒரு கேவலமான விஷயம். அதுவும் சின்ன புள்ளையில போட்டு அடிச்சுக்கிறான். இந்த சோதனைக்கு பின்னாலேயும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ், இன்னமா அஷ்கு ضعف قوتي, இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளல, ஏண்ட வீக்னஸ் தான் யா அல்லாஹ், ஏண்ட வீக்னஸ். இவங்க ஏற்றுக்கொள்ளாட்டியும் புறம் ஒரு கூட்டம் வந்து ஏற்றுக்கொள்வாங்க சொல்லிட்டு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வருத்தம் வேதனை தாங்கேலா சொன்னாங்க, யா அல்லாஹ், யாருக்கிட்ட யா அல்லாஹ் என்னை போ சொன்னாய், யாருக்கிட்ட போ சொன்னாய் யா அல்லாஹ், இவ்வளவு அடிச்சுக்கிறாங்க யா அல்லாஹ், தாங்கேல நபிக்கு அவ்வளோ கஷ்டம், இவ்வளவு அடிச்சுட்டாங்க. ஆனா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆனாலும் யா அல்லாஹ், ஏன் இந்த கஷ்டத்தை நீ பொருந்தி கொண்டாயண்டா, அது போதும் எனக்கு, அது போதும் எனக்கு. அன்பானவர்களே, பிசிக்கலாக இவ்வளவு கஷ்டம், கேரக்டர் கடிச்சாங்க, குடும்பத்துக்கு சோதனை, அது ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புக்கு சோதனை, கடைசியில என்ன பெரிய சோதனை, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி, அல்லாஹ்வுடைய நபி, எப்படி துஆ இருக்கும், அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க ஊரு விட்டு போங்க, போக காபத்துல்லா கிட்ட ஒரு 10 நாள் அல்லது ஒரு 15 நாள் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனவங்க பெய்து வரக்குள்ள அது உண்மையா காபாவை நேசிச்சவங்களுக்கு அந்த பிரிஞ்சு வரக்குள்ள கஷ்டமாயிருக்கு. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தத்திலிருந்து காபத்துல்லா கிட்ட இருந்து விளையாடி அங்கனைக்கு அமல் செஞ்சு இபாதத் செஞ்சு எல்லாமே செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், நபி இப்ப போவாங்க, மதீனாக்கு போவாங்க. இவ்வளவு பெரிய சோதனை, ஊரை விட்டு ஊரு போற மாதிரி சோதனைக்கு தானே எங்கட நாட்டில அந்த சோதனைய பட்டவங்க இருக்கிறாங்க. ஊரை விட்டு ஊருக்கு போற மாதிரி ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு, பிசினஸ் பர்பஸ்க்கு வர செய்தி வேற. ஆனா எப்படி போறது, ஹிஜ்ரத் போயிட்டாங்க. ஹிஜ்ரத் போயிட்டு மதீனால இருக்கக்கூடிய நேரத்திலையும் சோதனை இருந்தாங்க. எல்லாமே நபியுடைய நுபுவத்துக்கு போறோம், நாங்க நினைக்க கூடாது எல்லாமே நல்ல பாசிட்டிவா தான் இருந்துச்சு. இல்ல, கஷ்டம், சோதனைகள் தான். மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாலேயும் யுத்தம், பெரிய சோதனை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த எல்லா சோதனைகளும், இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் பின்னாலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இவங்களுக்கு என்ன பேசினாங்கன்னா, இந்த கஷ்டங்களுக்கு, இந்த சோதனைகளுக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கவுன்சிலிங் செஞ்சான். கவுன்சிலிங் நபுவத் தான் செய்யறாங்க. அப்ப என்னது கவுன்சிலிங்? நபிமார்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தான். அதுதான் உலமாக்கள் சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. குர்ஆன்ல மக்கால இறக்கப்பட்ட சூறாக்கள் எல்லாமே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு கவுன்சிலிங்கா தான் இருந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நாங்க இப்படி சோதிச்சோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி சோதிச்சோம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி சோதிச்சோம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி சோதிச்சோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி சோதிச்சோம். அதனால நபியே,
கலர் வேணும், நான் உங்களோட இருக்கிறோம், நாங்கள் உங்களோட இருக்கிறோம். இதெல்லாம் சர்த்தங்கள் எடுத்து பாருங்க. அல்லாஹ் நபியோட பேசுறான், நபி நான் உங்களோட